நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த இருக்கை வடக்கு தெருவை சேர்ந்தவர் 73 வயதான கஸ்தூரி. மூதாட்டி கஸ்தூரி தனது வீட்டில் இருந்தபோது முகத்தை துணியால் மறைத்த நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். பின்னர் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி கூச்சலிட்டுள்ளார். அவரது சத்தம் கேட்டு மருமகள் சரண்யா வெளியே வந்ததும் குற்றவாளி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளார். ஆனால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திரண்டு வந்து அருகிலிருந்த கருவேல மரங்கள் நிறைந்த பகுதிக்குள் ஓடிய நபரை துரத்தி சென்று பிடித்தனர். பின்னர் அவரை கட்டி வைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்வேளூர் போலீசார் அந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் அதே பகுதியை சேர்ந்த 26 வயதான பாரதி என்பதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிளை பொறுப்பாளராக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மற்றொரு நகை திருட்டு சம்பவத்துடனும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதில் திருடப்பட்ட 14 கிராம் தங்க நகையையும் போலீசார் மீட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைதான பாரதியின் தங்கைக்கு ஜூன் 17ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் திருமண செலவுகளை சமாளிக்கவே இந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் நாகப்பட்டினம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதே பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது.